சரி பேசணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்படி என்ன முக்கியமான சரி சொல்லு. எங்க அம்மா வந்து இட்லி வாங்கிட்டு வர சொன்னிச்சு, நான் சீக்கிரம் போகணும். என்ன அப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறா? இப்படி ஊட்டே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவா? ஊரை யார் பாக்குறது? இது ஊரை பார்க்கணுமா? என்ன யார் பாப்பான்ட்டு நானே ஒரு கேள்வி வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதை ஊரை பாப்பாங்களா? போட வேலையை பார்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் கூப்பிட்டியா நீ? இங்க பாரு மாப்ள, நம்ம ஊர்ல வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எந்த ரயிலும் நிக்க மாட்டேங்குது, ஒன்று 2 ரயில் தான் நிக்குது. அதனால அந்த ரயில்வே ஸ்டேஷன் தேவையே இல்லை நம்மளுக்கு. அதை எப்படியாவது காலி பண்ணணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. எங்க வீட்டு கபோர்டில் இருக்கிற கரையானையே காலி பண்ண முடியல, இல்ல வந்து ரயில்வே ஸ்டேஷனை காலி பண்ண போறாங்களா? போட வேலையை பார்த்துக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு வைக்காம நீ வந்தாவா வராட்டி போ. நான் எப்படியும் இன்னைக்கு வந்து காலி பண்ண போறேன். நீ ஒரு ஆள் போய் சொன்னாக்க உடனே காலி பண்ணிடுவானுல. அவன் என்ன கூட்டு கொள்ளையிலேயே போட்டு வச்சுக்கிறானு, கொட்டாய போட்டு வச்சுக்கிறானு காலி பண்ணி போறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ரா செருப்பு கழட்டி அடிப்பானுவ. ஆனா லூசு பையெல்லாம் நம்ம ஒரு ஆள் போய் சொன்னோம்னாக்க கேட்பானுவா அவனுவ. அதுக்காக தான் இந்த பத்தியில பாம இந்த பாம்பை வந்து எப்படியாவது அங்கே கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் வச்சுட்டு வச்சுக்கவேன். அது வெடிச்சிடும். அதோட ஒன்றும் இல்லாமல் போய் தரமாட்டோமா? என்னடா சொல்றா? இதுதான் பாமா? எப்படி கொண்டு போய் வைக்க போறாங்க? இதே கொண்டு போய் நம்ம வைக்கணும். எவனா இழுத்த வாய் வரும், அவன்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். அது அப்புறம் அவ்வளோ கரெக்டாக சொன்னா எவன்கிட்ட இழுத்த வாயிட்ட கொடுக்கலான்னு சொல்றா. இந்த வராடா சேர்த்து மாப்பிள, நீ எதுவும் பேசி காரியத்தை கெடுத்து விட்டுறத நான் அவனுக்கே தெரியாம அவன் புதுல கட்டி ரயில்வே ஸ்டேஷன் அனுப்பி விட்டுறேன். சரி, உனக்கு ஆயிரத்தி 100 ரூபா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா